Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நம்ம மத்தியானம் மீத வந்த சாதத்தை வச்சு நைட் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி ஈஸியா டக்குன்னு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ரெசிபி தான். சோ அது செய்யிறதுக்கு நான் இங்க ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு வடிச்ச சாதம் மீத வந்தது எடுத்துர்க்கேன். அதுல இந்த மாதிரி ஒரே ஒரு முட்டையை உடைச்சு விட்டுக்கலாம். சோ ஒரு முட்டையை உடைச்சு விட்டுட்டு இப்போ நாம இந்த முட்டையையும் ரைஸையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இத அப்படியே ஒரு ஓரமா நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நாம தாளிக்கக்கூடிய ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் நம்ம விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதா நறுக்குனது அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை லைட்டா வதக்குனதுக்கு அப்புறமா நாம இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்க்கிறோம். நீங்க காரம் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருந்தா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சோ சின்னதா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் பீன்ஸை இந்த மாதிரி லென்த் வைஸ்ல கட் பண்ணி ஒரு 2-3 பீன்ஸை இந்த மாதிரி சேர்க்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன கேரட் அதையும் இந்த மாதிரி லென்த் வைஸ்ல சின்னதா கட் பண்ணி அதையும் நாம இப்ப சேர்க்கலாம். சேர்த்து இந்த ஆயில்ல எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகிறது மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு தேவையா உப்பை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ்ல ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல சின்ன தக்காளியில பாதி தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஆயில்லையே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வரணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நாம இதுல டொமேட்டோ சாஸ் சேர்க்க போறோம். ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த டொமேட்டோ சாஸ் அப்புறம் அந்த வெஜ்ஜீஸ்லாம் சேர்த்து சூப்பரா நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரைஸ் அண்ட் எக் கலந்து வச்சிருந்தோம்ல அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து அந்த ரைஸ்லாம் உதிரியா வரணும். ஸோ அந்த மாதிரி வரது வரைக்கும் நாம இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கை விடாம கிளறிட்டே இருக்கணும். அண்ட் ரைஸும் பொடியாம நம்ம பார்த்து இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து உருண்டு வந்துடுச்சு ரைஸோட ஒட்டி அந்த மாதிரி. ஸோ இப்போ நாம இதுல ஃபைனலா கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்கிறோம். அப்படியே சேர்த்து ஒரு வாட்டி இந்த பெப்பர்லாம் எல்லா பக்கமும் நல்லா கலக்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நைட்டுக்கான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 10 நிமிஷமே அதிகம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே பண்ணியிருக்க 1 கப் அளவு ஒரு பர்சனுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்க இதை செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க லெஃப்ட் ஓவர் கீ ரைஸ் அந்த மாதிரி இருந்தா கூட அதுல கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அது இன்னும் ஒரு ஃபிளேவர்ல பாஸ்மதி ரைஸ்ல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு குயிக்கான ரெசிபி, அதுவும் மீதம் வந்த சாதத்துல டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் இதுல நம்ம முட்டை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஆற வச்சு சாப்பிடக்கூடாது. சூட்டோட சாப்பிடும்போது தான் அதோட ரியல் டேஸ்டே தெரியும். ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ், டிப்ஸ், vlog எல்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.